நான் வெட்டி வச்சுக்கிற மிளகாய் வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கொள்கிறேன். எங்களுக்கு 2வது தடவை போட்ட வடையும் பொரிஞ்சிட்டுது. வணக்கம் ரகுகளே. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பின்னேற நேரத்தில் சாப்பிடக்கூடிய மாதிரி ஒரு உணவு தான் நாங்கள் இன்றைக்கு செஞ்சு எடுக்க போகிறோம். என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு உளுந்து வடையும் செஞ்சு அதோடு சேர்த்து சாப்பிட்றது ஒரு சம்பளம் மறைச்சி தான் இந்த உளுந்து வடையும் சம்பளமாக நாங்கள் சாப்பிட போகிறோம். இது ஒரு அருமையான காணொலியாக இருக்கும். வாங்க அப்படியே காணொலிக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கு வடை சுட போகிறேன். வடை சுடுறதுக்கு 1/2 கிலோ உளுந்து எடுத்துருக்கிறேன். வடையும் சுட்டு நல்ல ஒரு சம்பரம் செய்து தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். இது வந்து 2 மணித்தியாலும் நான் ஊற விட போகிறேன். இப்போ 3 மணி கூட நான் தண்ணி ஊற்றுறேன். எங்களுக்கு 5 மணிக்கு கணக்காயிருக்கும் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட. 2 மணித்தியாலம் ஊறினா காணும். தண்ணி ஒரு நல்ல வழியாக தெளித்து எடுத்துட்டு அதுக்கு நான் ஊற விட போகிறேன். நான் ஒருக்கா நல்ல வடிவாக கழுவி எடுத்துட்டேன். இந்த தண்ணியில் நான் ஊற விட போகிறேன். இப்படியே எனக்கு 2 மணித்தியாலம் ஊறிச்சோண்டா சரி. எங்களுக்கு உளுந்து நல்லா ஊறி வந்துட்டு 2 மணித்தியாலம் ஆகிட்டுது. எங்களுக்கு உளுந்து கையில் எடுத்து பார்க்க அந்த ஊறின தன்மை தெரியும். அதோட இப்படி கசக்கேக்கில் தோலும் கலரும். அப்போ எங்களுக்கு நல்லா ஊறிட்டுதுன்னு தெரியும். நான் இப்போ இதை இப்படி நல்லா கசக்கி எடுத்து இந்த தோலை கழுவி எடுக்க போகிறேன். நான் உளுந்தெல்லாம் வடிவாக கழுவி கல்லெல்லாம் அரிச்சு எடுத்துட்டேன். இதை கொண்டே இனி மிக்ஸி கப்பில் அடிச்செடுக்க போகிறேன். நல்லா பட்டா அடிச்செடுக்க வேணும். நான் உளுந்தெல்லாம் நல்ல வடிவாக அடித்து எடுத்துட்டேன். இனி இந்த வடைக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் எடுக்க போகிறோம். நான் பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் தான் சேர்க்குறேன். ஏனெண்டா இது சம்பளோட சேர்த்து தான் சாப்பிட போகிறோம். அப்போ உரைப்பாக குறைக்கிறதுக்காக கொஞ்சம் பிஞ்சு மிளகாயாக கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். அதோட சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்றும் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் நல்ல வாசமாக இருக்கும். கருவேப்பிலையும் எடுத்துருக்கிறேன். இந்த சின்ன வெங்காயம் எல்லாம் உரிச்சு எடுக்க போகிறேன். நான் இப்போ எங்களுக்கு பெரிய வெங்காயம் உரிக்கிற பற்று எல்லாம் ஈஸியாக இருக்கும். ஆனால் சின்ன வெங்காயம் தான் வாசமாக இருக்கும். கறிகளுக்கு டேஸ்ட்டை கொண்டு வர சின்ன வெங்காயம் தான். வடைக்கு கட்டாயம் சின்ன வெங்காயம் சேர்க்கணும். பெரிய வெங்காயம் செய்தால் கொஞ்சம் மினிக்கிற மாதிரி இருக்கும் வடை. சின்ன வெங்காயம் தான் நல்ல வாசமாயும் சுவையாயும் இருக்கும். இந்த வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இனி கழுவி வெட்டி எடுக்க போகிறோம். கருவேப்பிலையெல்லாம் பாருங்கள், இப்போ தான் பிடிங்கி கொண்டு வந்தேன். இந்த ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இப்போ தான் உடிச்சு கொண்டு வந்தேன். வடைக்கு தானே நாங்கள் சின்னதாக தான் வெட்ட வேணும். சின்ன வட்டினா தான் எங்களுக்கு வடை கடை கண்டு போகி வரும். அதுக்காக தான் வடை சின்னனா வெட்டுறது. வெங்காயம் சின்ன வெட்டிட்டேன். மிளகாயும் சின்ன வெட்ட போகிறேன். இந்த நடுபாலை இப்படி புலந்துட்டு சின்னனா வெட்டி விட்டால் சரி. நான் கொஞ்சம் பிஞ்சாக தான் பிடுங்கி எடுத்தேன். கொஞ்சம் தான் எடுத்தேன். ரெண்டா சம்பளம் செய்து சாப்பிடுங்க. 1000 முறைப்பாக இருக்கும் சாப்பிடலாது. இந்த உரைப்பெல்லாம் ஒவ்வொரு தடவைக்கும் வித்தியாசமாக தானே சாப்பிடுவினோம். உரைப்பு கூட சாப்பிட்றாங்க கூட சாப்பிட்றாங்கன்னு இருக்குது. அப்போ உரைப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கொள்ளணும். நாங்கள் இந்த கருவேப்பையை முருவி எடுத்து அதையும் கொஞ்சம் சின்னதாக தான் வெட்டி எடுக்க வேணும். ஏன்னா பெரிய இலை தானே வடையில் பெருசு பெருசாக இருக்கும். இல்லை சின்னனா வெட்டி விட்டால் தெரியாது சாப்பிட்டுடுவினோம். சில கருவேப்பு சாப்பிடாதாக்களுக்கு இந்த வேலை செய்யலாம். குட்டி குட்டியாக வெட்டி போட்டு கறிக்க போட்டு கூட தெரியாது சாப்பிட்டுடுவினோம். கருவேப்பெல்லாம் கட்டாயம் சாப்பிடணும். நாங்கள் வெட்டவே கருவேப்பு நல்ல வாசமாக இருக்கும். நல்ல வாச கருவேப்பு இது. நான் வெட்டி வச்சுக்கிற மிளகாய் வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட தேவையான அளவு பெருஞ்சீரகம் சேர்க்கிறேன். உப்பும் சேர்க்கிறேன். தூளுப்பாக தான் சேர்த்துக்கொள்கிறேன். அடுப்பு நல்லா எரியுது. நான் தாச்சி அடுப்பில் வைக்கிறேன். கட்டி சூடாகிட்டது. நான் வடைக்கு தேவையான எண்ணெயை வைக்கிறேன். வடை சுடுறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வடிவாக இருக்கா குழப்பா.
நான் உளுந்து மட்டும்தான், இதுக்குள்ள ரவை ஒன்றுமே சேர்த்து இல்லை, தனியாக உளுந்து தான். வடிவாக குழாய்ச்சி எடுத்துட்டேன். இதில் தண்ணியும் வச்சுருக்கிறேன். அந்த கையில் இப்படி தண்ணியை தொட்டால் ஒட்டாது எங்களுக்கு, அதுக்காக தண்ணி வச்சுருக்கிறேன். கையிலான் வச்சு தட்டி போட போகிறேன். கொஞ்சம் பெரிய வடியாக தான் போட போகிறேன். உங்களுக்கு வடை பொரியுது, அங்கே ஒரு கப்பி ரட்டி விடுவோம். வடை மொறுமொறுத்து வந்தால் தான் நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் பொரிய விடுவோம் நாங்கள். எங்களை வடையெல்லாம் பொரிஞ்சிட்டுது, இனி நாங்களும் எடுப்போம். சம்பல் செய்ய போகிறோம். சம்பலுக்கு என்னென்ன எடுத்துருக்கிறோம்னா, நல்ல செத்தல் எடுத்துருக்கிறோம். செத்தலும் தேங்காய் பூவும் சின்ன வெங்காயம் உப்பும் எடுத்துருக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் மிக்சியில் அடிச்செடுக்க போகிறோம். நல்ல ஒரு சம்பல் உண்டு. எங்களுக்கு 2வது தடவை போட்ட வடையும் பொரிஞ்சிட்டுது. அதையும் நாங்கள் எடுப்போம். எல்லோரும் வேலை போனாக்கள், டியூஷனுக்கு போனாக்கள் எல்லோரும் வந்துட்டினா நாங்கள் சுட்டு முடிய சாப்பிட்ற சம்பலும் ரெடி ஆகி கொண்டிருக்குது. பெரிய பெரிய வடை தானே, டக்குண்டு போட்டு முடிச்சுட்டேன். இதோட சரி. நாங்கள் வடையெல்லாம் சுட்டெடுத்து சம்பல் மடித்து அதுக்கு ஒரு பிளேன் டீ கொண்டு ஊற்றி வச்சுருக்கிறோம். எல்லோரும் சாப்பிட இருந்தாச்சு, சாப்பிட்டு பார்க்க போகிறோம். வடை தனியாக உளுந்துது, அதுக்குலாமா இது ஒன்றும் சேர்த்து இல்லை. ரவை சம்பல் கடையில் போய் வடையும் சம்பளம் தானே சாப்பிட்றீங்க. அப்போ இங்கே ரூபா சாப்பிட்டு பார்க்குறேன். வடையும் சம்பளம் சாப்பிட நல்லா தான் இருக்குது. அதே பின்னேரத்தில் எல்லோரும் வேலையால் களைச்சி வந்தாக்கள் களைப்போடு சாப்பிடுங்க இன்னும் நல்லா தான் இருக்குது. சுவையாக இருக்குது. டேஸ்ட்ன்றதை விட அப்படி இருந்து சாப்பிடுங்க ஒரு சந்தோஷமாக எல்லாரும் குடும்பத்தோடு சேர்ந்து இருந்து சாப்பிடுங்க ஒரு அதில் ஒரு சந்தோஷம் தானே. இந்த வடைக்கு வந்து நாங்கள் உளுந்து வந்து எங்களோட உள்ளூரில் உற்பத்தி செய்யப்பட்ட உளுந்து தானே, ஒரு கலப்படம் இல்லை, மற்றது நஞ்சு பதார்த்தங்கள் இல்லாத ஒரு உளுந்து. அதிலிருந்து தான் நாங்கள் இந்த வடையை செய்து எடுத்துருக்கிறோம். ஆனால் பின்னேற நேரத்தில் வந்து குடும்பத்தோடு எல்லோரும் சேர்ந்துருந்து நாங்கள் சாப்பிட அதில் ஒரு சந்தோஷம். அதோட பிளேண்டியும் வச்சு எல்லோரும் வேலையை விட்டு களைச்சி விழுந்து வந்திருக்கேன் அப்படி ஒரு சாப்பாடை செய்து சாப்பிடுவோம்.
மற்றது நிறைய சத்தம் இருக்குதானே, உளுந்தில் வந்து நிறைய சத்து இருக்கிறதால நாங்கள் இப்படி செய்து சாப்பிட்றதாலே எல்லா சந்தோஷங்களும் ஒன்று செய்கிறது இதில். அவர் இப்போ கிளாஸுக்கு போய் வந்ததால் களைச்சி போனார். இப்போ அவர் களைப்பிலே வேறு ஒன்றும் கதைக்கையில் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். அப்போ நாங்கள் அதுதான் சாப்பிட்டுட்டோம். உண்மையாக நல்லா டேஸ்டாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. இப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு போடுறோம். பாய்.